So guys, welcome back to my channel TCF Tamil. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே நம்மளுக்கு வந்து என்எஃப்பி வந்துருந்துச்சு. ஸோ என்எஃப்பி வாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50K தான் வந்துருந்துச்சு. ஸோ டாலர் வந்து ஒரு செல்லுக்கு தான் போயிருக்கணும். ஸோ நம்மளுக்கு சார்ட்டில் என்ன ஆச்சுன்னா, டாலர் வந்து கொஞ்சம் இதாக இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ கோல்டுமே பைக் இருந்துச்சு. இந்த செட்டப் இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் செட்டப். அதில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது வந்து இங்கே இருக்கும் கோடு. இது என்னென்னா இதோட ஹைட்டு, இதோட ஹைட்டு தான் டார்கெட்டை வைக்கணும். ஸோ இவ்வளோ தான் இருக்கணும் டார்கெட்டு. அண்ட் இந்த பிரேக் அவுட் பண்ணி 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி வச்சிடலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும் இது, ஒரு 1:6. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆஃப்டர் நியூஸ். பிஃபோர் நியூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐ காட் 2 லாஸஸ். ஸோ என்ன மாதிரி லாஸ் ஆச்சு அப்படின்னா, இது நேற்று வந்த ப்ராஃபிட்ஸ். பட் இன்றைக்கி என்ன லாஸ் ஆச்சுன்னா, இன்றைக்கி அதே லெவலில் வந்து ரீடெஸ்ட் ஆகும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு எடுத்தேன். பட் அது வந்து நம்மளுக்கு லெவல்ஸ்க்கு போகல. ஃபஸ்ட் ட்ரேட், செகண்ட் ட்ரேட் வாஸ் கம்ப்ளீட் ரிவெஞ்ச். இப்போ எடுத்த மாதிரி எடுத்தனால ஒரு லாஸுக்கு வந்துடுச்சு ட்ரேடு. ஆக்சுவலி அது எடுத்துருக்கக்கூடாது. இட்ஸ் மை மிஸ்டேக் கம்ப்ளீட்லி. பிகாஸ் ஒரு வேலிட் செட்டப் வரல. நான் வந்து ஒரு ஃபுல் கேண்டில் க்ளோஸ் அபோவ் வெயிட் பண்ணியிருக்கணும், பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ் ஆகி இன்றைக்கி கொஞ்சம் 2 ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேட்ஸ் எடுக்கலை. பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்போம். ரொம்ப வேண்டாம், ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டாம், ரிஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரேட்ஸ் எடுக்கலை. அதுக்கப்புறம் USD JPYயில் இந்த ரிஜெக்ஷன்லேருந்து ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் கிடச்சிது. பட் நியூஸ் இருந்தனால ஐ டென்ட் டேக் எனி ட்ரேட்ஸ். பட் ரைட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா USD JPY இஸ் லுக்கிங் குட். ஸோ இந்த எப்படி நான் இப்போ ட்ரேட் பண்ணணுன்னா, USD JPYயில் இந்த லெவல்ஸ் நல்ல ஒரு லெவல் இது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பனில் வந்து இந்த ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பனில் எடுக்கிறதுக்கு இப்போவுமே எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் பிரேக் அவுட் வந்துடுச்சு, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ட்ரேடுக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை நான் இந்த இடத்துல வேண்டாம், நான் எப்பவுமே குயிக்காக என்ட்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் ஆக்சுவலி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கணும். இந்த லோ கீழே வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ட் ஆஃப் த இதில் டார்கெட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் செட்டப். ஸோ இந்த மாதிரி செட்டப் எடுத்திங்கன்னா 1:2 ஈஸியாக கிடச்சிருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி ப்ரைஸ் வர்றதுக்கு. ஸோ வந்தோடனே என்ட்ரி எடுத்துகிட்டு அந்த லோ கீழே வச்சுட்டு நீங்கள் இதே ஏரியாவை டார்கெட் பண்ணலாம். ஸோ 2 கைண்ட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல இப்போ இருக்கும். ப்ரைஸ் வந்து மேலே தான் போகுது அப்படின்னா, சப்போஸ் அப்படி இல்லை ப்ரைஸ் மேலே போகிறது இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் இன்சைடு வரும், ரீடெஸ்டை ப்ரைஸ் கீழே வரும். ஓகே, இல்லைன்னா மேலே போகும். இது 2ல் எந்த ட்ரேட் எடுக்கிறேங்கிறது உங்களோட இது விருப்பம். ஸோ இது வந்து அடுத்த வீக் எடுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் சண்டே வந்து வீடியோ போடுவேன், ஃபோர்காஸ்ட் வீடியோ. அதில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். பட் இது சும்மா பேசிக் செட்டப்பாக சொல்கிறேன். மற்றபடி இன்றைக்கி எந்த ட்ரேட்ஸுமே அவ்வளோ எடுக்கலை. ஆஸ்திரேலியன் USD எந்த ட்ரேடுமே இல்லை. USD CAD வந்து ஒரு செட்டப்பு. USD CADல இதுவுமே ஃபெயில்டு செட்டப் தான். பிகாஸ் நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த செட்டப் வந்து வேலிட் கிடையாது, எடுக்கலை. ஸோ நம்ம வந்து ஒரு டபுள் டாப் பிளான் பண்ணியிருந்தோம், கிடைக்கல. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து USD CHFலேயுமே ஒரு செட்டப் எதுவும் இல்லை. USD CHF இந்த செட்டப் இல்லை. இப்போ புதுசாக நான் இந்த 2 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையும் நம்ம பண்ணி அனலைஸ் பண்ணி போடுவோம். ஸோ பிட்காயினில் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி இருந்துச்சு. ஸோ பிட்காயின் இது வந்து NFP ட்ரேடுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நம்ம NFP வந்து வந்த டைம் வந்து இந்த ரீஜன் கிட்ட. ஓகே, டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ NFP வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு. ஸோ 7 o'clock. ஸோ 7 o'clock இருந்தது இங்கே NFP நம்ம எடுத்த ட்ரேடுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்க ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான். ஸோ இந்த பேட்டர்ன் ப்ரைஸ் வந்து ஒரு செல்
ஓகே, அதுக்கடுத்து திருப்பி வந்து இன்னொரு செல். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம போட்டிருந்தது. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி இந்த ரீஜனுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாமா இல்லையாங்கிறத யோசிக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல செல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோ இப்போ வராது. ஸோ இப்போ நான் ஒரு செல் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த இதில் வர வீடியோவில். ஓகே, நான் பார்க்குறேன். அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓகே, நாட் சூப்பர் குட், பட் ஸ்டில் இட்ஸ் குட். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஐ கேன் சி ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த ஏரியா ஒரு நல்ல ஏரியாவா? இப்போ இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் லெவல்ஸில் வந்து அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் இந்த மாதிரி இல்லை. பட் இருக்குது, ஒரு லெவலுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 hour கன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு பிக் ரெட் கேண்டில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நம்ம இங்கே வந்து ஒரு செல் போட்டு நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் இது ஒரு செட்டப்பு. ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கணும், இந்த செட்டப்ஸ் எப்படி? நான் வந்து இந்த செட்டப் இதோட நான் இது எத்தனை டைம் காமிச்சிட்டேன்னு தெரில. ஏன்னா இப்போ 2 வீடியோ போட்டிருக்கேன். பட் ப்ரீவியஸ் வீடியோவிலே இந்த செட்டப்ஸ் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னா ஐ வில் சே தம். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. தென் வி வில் ஹாவ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதுவுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ஸ் உனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன கலர்ஸுக்கு மீனிங் என்னென்னா, இந்த மாதிரி கலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம். அதுக்கடுத்து இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா இது 4 hourக்கு. அதுக்கடுத்து இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் போனீங்க அப்படின்னா நான் வந்து என்ன கலர் வச்சுருக்கேன், இந்த கலர் இருக்கும். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் என் சார்ட்டில் வந்து கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு இந்த ரீஜன்லேருந்து. ஸோ இங்கே RSI பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இந்த பில்டப் எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்ப்போமா? இப்போ இது சார்ட் ரொம்ப பெருசாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு லாங் டைம் சப்போர்ட் மாதிரி. இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா அதே செட்டப் தான். ஓகே, அதே செட்டப்பு. பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு, திருப்பி இங்கே வந்து இது. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த செட்டப்புமே. ஓகேங்களா? ஆவரேஜாக எவ்வளோ பிப் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போமா? இந்த ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு 17 பிப்ஸ் கொடுக்கும். ஓகே, 17 பிப்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வேலிட் ரியாக்ஷன். டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு அவுட் ஆகிடலாம். நீங்கள் வந்து 1:1 கூட இதில் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ரிஸ்க் பண்ண போகிறது வந்து 10லேருந்து 15 பிப்ஸ், அவ்வளோதான் நம்ம ரிஸ்க் பண்ணுறோம். அது பேஸ்ட் ஆன் இந்த கேண்டில் தான். ஏன்னா இப்போ என்னென்ன கேண்டில் வருது, இன்சைட் பார் எப்படி என்ட்ரி எடுக்கணும், அது மாதிரி எல்லாமே நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் இட் கைஸ். ஐ திங்க் தட் இஸ் இட். ஓகே, இன்றைக்கி இது வந்து இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு செட்டப் இருந்துச்சு. பட் இனிஷியலி இது ஆல் டைம் ஹைஸில் இருக்கனால நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது இல்லை இன்றைக்கிலாம். பிகாஸ் ஆல் டைம் ஹைங்கும்போது என்ன ஒரு ரூல்னால், ஆல் டைம் ஹைனாலே பை தான். ஓகே, ஆல் டைம் ஹைஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதுன்னா என்றைக்குமே உங்களோட இதை வந்து செல்லில் வச்சுக்காதீங்க, பையில் மட்டும் வச்சுக்கோங்க. அது வந்து அது என்ன ரூல்ஸ், அதுக்கும் தனி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பிகாஸ் ஆல் டைம் ஹைஸில் இருக்கும்போது நீங்கள் செல்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட ஒரு பெரிய தப்பு. ஏன்னா புல் மார்க்கெட் இஸ் த ஈஸியஸ்ட் மார்க்கெட் டு ட்ரேடுங்கிறாங்க. ஸோ அது எதுக்கு நீங்கள் விட்டு தரணும்? அதை விட்டு நான் செல் ட்ரை பண்ணுறேங்கிறது இட்ஸ் நாட் குட். ஏன்னா புல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் செல் ட்ரை பண்ணுறங்கும் போது நிறைய அடி வாங்குவீங்க. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பி வித் தி பிக்கெஸ்ட் ட்ரெண்ட். தட் இஸ் இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே பேட்டர்ன். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே வருது, திருப்பி இங்கே வந்து ஒரு செல் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். பட் என்ன ஆகுது, ப்ரைஸு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுது. பிகாஸ் ஆல் டைம் ஹைஸ் கிட்டே இருக்கும்போது மேக்ஸிமம் திங்ஸ் ஒன்ட் ஒர்க். அண்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்கணுமா இதுவா, அதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஒன்று. ஸோ கைஸ், ஸோ மற்ற பேரட்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீடியோஸ் வந்து நான் சண்டேஸ் போடுறேன். பிகாஸ் எக்ஸ்பீரியோட கனெக்ட் பண்ணி போடுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், அதையும் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.